இங்க ஒருத்தன் சோசியல் மீடியால பார்த்த பொண்ண நேர்ல டேட் பண்ண வரான். ஆனா நேர்ல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு ஒரு ஊனன்னு சொல்லி. உடனே அவன் முகமெல்லாம் மாறி கோவப்பட ஆரம்பிக்கிறான். இதை ஏன் முன்னாடியே சொல்லேன்னு சொல்லி கோவப்படுறான். அந்த பொண்ணு நான் சொன்ன அந்த டேட்டுக்கு நீ வரமாட்டேன்னு சொல்லி சொல்றா. எனக்கு ஒரு சாதாரணமான ஒரு பொண்ணு தான் வேணும், இந்த மாதிரி பொண்ணு வேணான்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணு மனசு உடைஞ்சு போய் நானும் ஒரு சாதாரணமான பொண்ணுன்னு சொல்றா. என்னதான் இருந்தாலும் அவன் மனசு மாறாம அந்த இடத்த விட்டு கிளம்ப பாக்குறான். அப்போதைக்கு அந்த ஹோட்டல்ல உள்ள வெயிட்டர் இங்க கப்பிள்ஸா வரவங்களுக்கு நைட்டு டின்னர் ஃப்ரீன்னு சொல்றான். உடனே மனசு மாதிரி அந்த டின்னருக்காக அந்த பொண்ணோட சேர்றான். ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பேச்சு கொடுக்குறா. ஆனா அப்ப கூட அந்த பொண்ணை கிண்டல் தான் பண்றான். அந்த ஹோட்டல்ல ஒரு போட்டி கண்டக்ட் பண்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் போட்டியில அந்த பொண்ணு செஞ்ச தப்பால எலிமினேட் ஆயிருவாங்க. பயங்கரமா கோவப்பட்டு அந்த பொண்ணை திட்டுறான். ஆனா ரெண்டாவது போட்டி அறிவு சார்ந்த போட்டி. அங்க கேட்கற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்றா. கடைசி கொஸ்டினுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பதில் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அளவுக்கு பாண்டு உருவாகிறது. அவன் ஹோட்டலுக்கு வெளியே போகும்போது அவனோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு மாற்றுத்திறனாளி பொண்ணோட டேட்டிங் வந்திருக்கான்னு சொல்லி கிண்டல் பண்றான். ஆனா அவனும் இந்த போட்டிக்காக தான் ஒண்ணு சேர்ந்தன்னு சொல்லி பொய் சொல்றான். அவனோட ஃப்ரெண்டு இவனும் மறுபடியும் ஹோட்டலுக்குள்ள போறாங்க. அந்த பொண்ணு இவனை பார்த்தோன்னே கை காமிக்கிறா. ஆனா அவன் கண்டுக்காம போயிருவான். அந்த பொண்ணை பார்த்துட்டு எனக்கு சாதாரண பொண்ணு தான் வேணும்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இவன் நினைச்ச மாதிரி ஒரு அழகான பொண்ணை லவ் பண்றான். ஆனா அந்த பொண்ணை இவன் கிட்ட இருக்க காசை மட்டும் தான் பாக்குறா. அப்பதான் இந்த பொண்ணோட அருமை புரியுது. ஃபைனல் போட்டியில ஒரு சிங்கிங் காம்படிஷன் வைக்கிறாங்க. அவ ஒரு சோகமான பாட்டு பாடுறான். அவ கூட சேர்ந்து இவனு ஸ்டேஜுக்கு போய் ஒரு சோகமான பாட்டு பாடுறான். தன்னோட தப்ப உணர்ந்தவே அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கறான். அழகுங்கிறது வெளியில இல்ல மனசுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறான்.